ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டை நம்ம விஜய் வந்துட்டு மல்லி கொடுத்துட்றாரு. அப்படி என்ன ட்விஸ்ட் என்ன பார்க்குறீங்க? யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கலாங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு, அப்படி ஒரு பேரதிர்ச்சி, எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடக்குது. எப்படியோ எல்லாருக்கும் சாமியை படைச்ச பிரசாதமே எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கும் மேலே மல்லி எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்க. அவனுக்கு ரொம்ப நல்ல மனுஷமா. அதனாலதான் கடைசி நேரத்துல சாமிக்கு படைச்ச சாப்பாடை கொண்டு எங்களுக்கு கொடுத்துருக்க பத்தியா, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. வாழ்த்திட்டு போறதுக்கு அப்புறம் லாஸ்டா சுமங்கலிக்கு அந்த தாலியை பிரிச்சு போகணும் இல்லையா, அதுக்காக சாலியை எடுத்து கொடுங்க குண்டுமணி கோபுரத்துக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஞானக்குழாய் எல்லாத்தையும் அவங்க பெரியம்மா தேடிட்டு இருக்காங்க. இப்ப மாட்டு வாப்பாரு, இவ இவ்வளவு நேரம் போட்டாலும் சீனு, இந்த சீனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற விதமா இப்ப அவன் மாட்ட போறான். அதுக்கப்புறம் அவன் துண்டக்கான துணியக்கான இந்த வீட்டை விட்டு ஓட போறான், எல்லாரோட அசிங்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ராஜேஸ்வரத்துக்கு நினைச்சு நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல பெருசா ஒரு பெரிய ட்விஸ்ட் நினைச்சிங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் அந்த நேரத்தை நின்றுட்டு இருக்காரு. விஜய் வந்த உடனே, நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அது உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா அதை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. அதை திறந்து பார்த்தா அதில் ஞானக்குழாய், அதுக்கப்புறம் அந்த குண்டுமணி எல்லாமே இருக்கு. அதை பார்த்தவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விஜய் நம்மளை ஏத்துக்க மாட்டாரு, விஜய்க்கு நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல அவர் ஒரு கிஃப்டை கொண்டு கொடுத்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மல்லிக்கு. அது ஒரு பொற்காலத்துக்கே போய் வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்த விஜய்க்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தாலியை எடுத்து எல்லாரும் சேர்த்து கோத்து விடுறாங்க. இப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. அந்த இடமே கொஞ்சம் குதூகலமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல இந்த ராஜேஸ்வரிக்கும் அந்த ராதிகாவுக்கும் பயங்கரமா வைத்திருச்சல் தாங்க முடியல. ஏன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி எப்பவுமே நம்ம பேச்ச மட்டும் தான் கேட்பான். ஆனா எப்படி இப்படி எல்லாம் மாறினா, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு, இவளுக்கு யார் சொன்னது இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுக்குமே பதில் தெரியாம அமைதியா முடிச்சு இருக்காங்க. பாவி மவனே, உன்னைய போய் நல்லவன் நினைச்சா இப்படி ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வைத்திருச்சல்ல உட்காந்துருக்கிறாங்க. ஐயோ சாமி, எந்த இதுல போய் கழுவுனாலும் இந்த அசிங்கத்தை தாங்க முடியல. இவ இப்ப கூட கம்முன்னு வந்துருவா, அதுக்கப்புறம் வெளியே ஒரு சீனா போடுவா பாரு சாமி, அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் நின்றுட்டு இருக்காங்க. அது எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மல்லிக்கு அசிங்கப்பட்டது எல்லாமே புதுசு இல்லை, அதெல்லாம் பழசுதான். ஆனா அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே பழி வாங்கணும், வைராக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தான் நினைப்பாங்க. ஆனா எப்பவுமே நம்ம மல்லி நினைக்கவே மாட்டாங்க. இப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பரஸ்பர உணர்வும், ரெண்டு பேரும் பாசத்தோடையும் பகிர்ந்துகிற நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.